பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒருத்தையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான காரியம் என்ன என்றால், கர்த்தரை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. அவரால் தான் நம்ம எதை செய்ய வேண்டுமானாலும் செய்ய முடியும். அவரை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை குறித்து வேத வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கின்றோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் படைத்தவருக்கு தெரிகிறது அவரை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி, ஆகினாலே நம்ம காலையில் எழுந்தவுடனே சொல்ல வேண்டியது என்ன என்றால், கர்த்தாவே உண்மை இல்லாமல் இன்றைக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்மை தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த தாழ்மை தான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கட்டளெடுக்கிறதா. அவரை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கிறதுனால இதில் ஆணை போட்டு பேசக்கூடாது. ஆனால் கூட பாருங்க, நாம் சில காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு போட்டோம்னாக்கா நம்ம அவர் சொல்றது அடிச்சிடணும்னு அர்த்தம். ஆனால் போட்டாலே ஃபர்ஸ்ட் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அவர் எல்லாம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது தான், ஆனால் கூட பாருங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதனால அப்படி பண்றவங்களாக மிஞ்சின நீதிமான்களாக இல்லாமல் கர்த்தருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகினாலே கர்த்தாவை உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி காலையில் எழுந்த உடனே சொல்லிட்டு அதற்கு பாட ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது எல்லாம் செய்யுங்க. அவரால் தான் நம்ம எல்லாம் செய்ய முடியும். அதை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தரை இல்லாமல் என்னால் ஒன்று செய்ய இயலாது. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு சொல்றார், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டார். அப்போ செடி பாசுகிற சாரத்து நிமித்தமாகத்தான் கொடி கனி கொடுக்கிறதே இல்லாமல் கொடி தானாய் கனி கொடுக்கறது இல்லை. நாமெல்லாம் கொடிகள், இயேசு திராட்சை செடியா இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாச சுந்தரட்சராய் ஏற்றுக்கொண்டீர்களோ, ஏற்றுக்கொண்டதான அத்தனை பேரும் என்னவாய் மாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் கொடியாக மாற்றப்பட்டிருக்கள். இயேசு கிறிஸ்து திராட்சை செடியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடியோடு கூட இணைக்கப்பட்ட கொடிகளாக இருக்கிற அப்படின்னாலே செடி பாசுகிறதான சாரத்து நிமித்தமாகத்தான் கொடி கனி கெடுக்கிறதா இருக்கிறது. ஆகினாலே செடி சாரம் பாசாமல் கொடி தானாய் கனி கொடுக்க முடியாது. அதனாலதான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகினால நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துடைய கிருபை இல்லாமல் நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. அவரே கிருபையும் சத்தியம் இருந்தவரால் நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையில மிக இன்றியமையாதா இருக்கிறது. ஆகினால தான் செடி சாரம் பாசுக்கிறதுனால கனி கொடுக்கிற கொடிகளாய் நாம் இருக்கிறோமே இல்லாமல் நாமாய் கனி கொடுக்கறது கிடையாது. ஆகினால உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அவரை இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்றது நிறைய வசனங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கின்றார், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கிற வண்ணமாக நம்மை காப்பார் என்று சொல்கின்றார். ஒரு மந்தையை மேய்ப்பன் தான் காக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆடுகளை மேய்ப்பன் தான் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் ஆடுகளுக்கு சண்டை போட தெரியாது. சாதுவான ஒரு மிருகம் அது. அந்த சாதுவான மிருகத்தை வேற எந்த மிருகமும் அடிச்சு சாப்பிட்ரும். ஓநாய்கள் சாப்பிட்ரும், நாய்கள் சாப்பிட்ரும், நரி மற்றும் எல்லாம், சிங்கம், புலி, கரடி எது வேண்டாமா சாப்பிடும். ஆனால் அந்த ஆடை மேய்ப்பன் தான் பாதுகாக்க வேண்டியவராக இருக்கார். ஆகினால தான் இந்த வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கவண்ணமாக அதை காப்பார் என்று சொல்கிறார். நாம் கர்த்தருடைய ஆடுகளாக இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆகினால தான் கர்த்தர் ரெண்டு மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சியேன். அவருடைய கையில் கோலும் தடியும் இருக்கிறது. கோல் எதுக்காக என்றால் உயர இருக்கிறதான செடியெல்லாம் கொடியெல்லாம் கீழ் இழுத்து கொடுப்பதற்காக கோல் வைத்து கொண்டிருக்கிறார். கோலை வைத்து கொண்டிருக்கார். தடி எதுக்காக என்று சொன்னால் நமக்கு விரோதமாய் வருகிற மிருகங்களை எல்லாம் அடித்து துரத்துவதற்காக தடி வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி போல கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. அவருடைய கோலும் தடியும் இந்த மேய்ப்பன் தான் நம்மை பாதுகாக்கிறார் என்பதை அவருடைய வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியதா இருக்கிறது. ஏனென்றால் ஓனாய் பீறி போடுகிறதுக்கு நான் ஆடுகளை விட்டுவிட மாட்டேன், ஏனென்றால் நான் கூலிக்கு வேலை செய்யவில்லை என்று விலையேறப்பட்ட ரத்தத்தினால் இந்த ஆடுகளை மீட்டெடுத்துக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நம்ம எல்லாம் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்டெடுத்ததினால் நம்மளுடைய ஆடுகளாய் மாற்றப்பட்டு விட்டோம். நாம் தேவனுடைய தொழுவத்துக்குள் இருக்கிறோம். இந்த தொழுவத்துல மேய்ப்பன் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மேய்ப்பர் தான் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார்.
ஆகையினால அவரை இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நம்மை பாதுகாக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்துல வாழ்கிறோமே இல்லாமல் அவருடைய பாதுகாப்பின் கீழ் இல்லை என்று சொன்னால் நாம் பாதுகாக்கப்பட முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால மேய்ப்பன் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கார். நம்ம புல்லுல மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில கொண்டு போய் விடக்கூடியவரமாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்தாக சங்கீதம் 127:1 வாசிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா என்று சொல்லி பார்க்கின்றோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் எழுத்தின்படியே இருக்கிறதான வீட்டை குறித்து இந்த வசனம் சொல்லவில்லை. நம்முடைய சரீரமாகிய வீட்டை கர்த்தர் கட்டவில்லை என்றால் கட்ட முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் காக்காவிட்டால் இந்த வீட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது, நம்மாலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே அவர் தான் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் காப்பாற்றினா தான் இந்த வீடு கட்டப்படுகிறதா இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதான் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ நம்முடைய சரீரமாகிய வீட்டை கர்த்தர் தான் கட்டுகிறவராக இருக்கிறார். இந்த சரீரத்துக்கு விரோதமாய் வருகிற பலவீனங்களாக இருந்தாலும், வியாதிகளாக இருந்தாலும், போராட்டங்களாக இருந்தாலும், மனதில் வருகிற பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுகத்தோடு வாழ வைக்கக்கூடியவர் கர்த்தர் தான். ஆகையினால தான் அவர் கட்டினா தான் நம்முடைய வீடு கட்டப்படும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ நம்ம சரீரத்திலே சுகபலன் ஆரோக்கியம் எல்லாம் யாரால் உண்டாகிறதுன்னு சொன்னால் கர்த்தரால தான் உண்டாகிறதா இருக்கிறது. அவர் தான் நமக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடியதான வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து கிருபையாய் அப்படி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால நம்முடைய சரீரமாக வீட்டை அவர் காக்காவிட்டால் நம்மால காக்க முடியாது என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்தாக மத்தேயு 11:27 வாசிக்கும் பொழுது, குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தாவிட்டால் பிதாவை பற்றி அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தாவிட்டால் பிதாவை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவை இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்கின்றார். நீங்கள் என்னை அறிந்தீர்களால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்கின்றார். அப்போ முதலாவது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வேத வசனத்தின் பிரகாரம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அவரை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை என்ன என்றால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவர்களால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று சொல்கின்றார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வசனங்கள் தான் சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த வேத வசனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லி இருக்கிறதோ அப்படி நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது பிதாவை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகினாலே குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறோம் அவனு தவிர வேறொன்றும் பிதாவை அறியான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறதுக்கு அவர் தான் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவரை வெளிப்படுத்துகிறது நிமித்தமா நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர் நம்மை படைத்தவர். ஏனென்றால் உண்டாக்கப்பட்ட தொற்று அவராலே இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் நம்மை படைத்தவராக இருக்கிறார். அவர் தான் நம்மை ரட்சித்தவராக இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பாவங்களை மன்னித்தவராக இருக்கிறார். அவர் தான் நம்மை பிதாவிடத்தில் சேர்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவர் தான் நம்மை இழுத்து கொண்டவராக இருக்கிறார். அவர் தான் அவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்க. இப்படி எல்லாவற்றையும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வசனம் என்று சொல்கிறதோ அவைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ளும்போது பிதாவை அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? நானே வழியும் சக்தியும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுந்த ஜீவனுமா இருக்கிறேன், அவரே நமக்கு ஞான நீதி பரிசு மீட்புமா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கார், மன்னிக்கிறவராக இருக்கார், இரக்கத்தில் ஐஸ்வர்யவராக இருக்கார், அன்புல பரிபூர்ணராக இருக்கிறார். இப்படி எல்லா வார்த்தைகளை பார்த்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்போது பிதாவை அறிந்து கொள்வதாக இருக்கா. அப்ப குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்பட சுத்தமா இருக்க அவனை தவிர வேறொருவரும் பிதாவை அறியான்றால் இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தாவிட்டால் பிதாவை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்கிற அறிவை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தாவிட்டால் நாம் இயேசு கிறிஸ்துவை அறியாவிட்டால் பிதாவை அறிய முடியாது என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 8:36 அவரையெல்லாம் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்ற இன்னொரு வார்த்தையை பார்க்கின்றோம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள்.
இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால்தான் விடுதலையுடன் நாம் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கவில்லை என்றால் நாம் விடுதலை ஆக்கப்பட முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து, தீமையிலிருந்து, பாடுகளிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து, அறியாமையிலிருந்து, பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பார் என்று சொன்னால் அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகினாலே அவர் விடுதலை ஆக்காமல் நீங்க விடுதலை ஆக்கப்பட முடியாது. எந்த அடிமைத்தனத்திலிருந்தும், பாவத்தில் இருந்தாலும் சரிதான், நீங்க டிவிக்கு அடிமைப்பட்டிருந்தாலும் சரிதான், அல்லது செல்போனுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், இல்ல உலக வழக்கு சொற்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், பிசாசின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், தரித்திரத்தில் அடிமைப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், சமாதானக்கேட்டில் அடிமைப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால்தான் நீங்க விடுதலை ஆக்கப்படுவீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்குறதுக்கு நீங்க தான் உங்களை ஒப்பு கொடுக்கணும், ஜெபிக்கணும். பிதாவை இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துறோம், குமாரன் விடுதலை ஆக்கலாம், மெய்யாக நான் விடுதலை ஆக்கப்படும் சொல்லி இருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்து மூலமா இந்த வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிரகாரம், சரீர பிரகாரம், உலக பிரகாரம் விடுதலை நீர் தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவை சொல்லி ஜெபித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் விடுதலையோடு கூட இருக்கிறதுக்காகத்தான் விரும்புகின்றார். அவர் விரும்பினா மாத்திரம் காணாது, நாம விரும்ப வேண்டும். அவர் மூலமாய்த்தான் விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, நீங்க சமாதான கேட்டில் இருப்பேன்னு சொன்னால், துக்கத்தில் இருப்பேன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில விடுதலை அவரால் தான் வருகிறதா இருக்கிறது. தரித்திரத்தில் இருப்பேன்னு சொன்னால் அவர் மூலமா தான் உங்களுக்கு விடுதலை வருகிறதா இருக்கு. சாபத்தில் இருப்பேன்னு சொன்னால் விடுதலை அவர் மூலமா தான் வருகிறதா இருக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு நீங்க இயேசு விசுவாசித்து நான் விடுதலை ஆக்கப்படுவதற்கு குமாரன் தான் எனக்கு விடுதலை தருகிறவராக, இயேசு தான் என் விடுதலை ஆக்கணும், அவரை இல்லாமல் நான் விடுதலை ஆக்க முடியாது, அப்போ அவரை இல்லாமல் நான் விடுதலையா இருக்க முடியாதுன்னு சொல்லி அறிந்திருக்கிறதுனாலே அவர் விடுதலை ஆக்கிறதுக்காக ஒப்பு கொடுங்கள். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தோடு சுமத்துறோம். உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி உங்களுடைய வேத வசனத்தின் மூலமா எங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னதான தேவன், ஆம், உண்மை எல்லாம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நாங்களும் அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நீங்களே எல்லா காரியத்தை செய்து நாங்கள் எப்படி இருந்தால் எங்களுக்கு நன்மையா இருக்குமோ, உமக்கு அது பிரியமா இருக்குமோ அப்படி இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.